ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழக மக்களின் ஒரு மிகப்பெரிய சோகமான நாள். தமிழக மக்கள்ன்றது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, தமிழ் பேசக்கூடிய அனைத்து தமிழ் இனத்து சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு சோகமான நாள். என்ன அப்படின்னா இன்றைய மே 18. இந்த மே 18னா என்ன, இதை பத்தி எத்தனை பேருக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியும் அப்படின்றதுலாம் எங்களை போல ஆட்களுக்கு தெரிய வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த சினிமா மோகத்தால எந்த அளவுக்கு சீர்கெட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிஞ்சு தமிழ் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழர் இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்ப அரசியல்னா என்னன்னே தெரியாம, அரசியலுடைய அடிசுவடுகள், அரசியல்ல எந்தெந்த பந்துகள் எங்கெங்க வீசப்படுது, எந்தெந்த காய்கள் எங்கெங்க நகர்த்தப்படுது கூட தெரியாம கண்மூடித்தனமா சிலர் செய்யும் வேலையால நம்ம எத்தனை வருஷம் பின்னோக்கி போறோம் அப்படின்றது தெரியாத பலர் இருக்காங்க. இன்னைக்கு ஆந்திராவோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, ஏன் வட மாநிலம் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்தந்த மக்கள் அந்தந்த இனத்துக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்தந்த இனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு வேகமான ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க. ஆனா அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் இனத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கு அப்படின்றது என்னை போன்ற ஆட்களின் ஒரு கணிப்பு. இப்ப இது என்ன மே 18னா என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேருக்கு இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் அப்படின்றாங்க. இந்த 6 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு இதை பத்தி விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. நமக்குலாம் எங்களுடைய காலங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க சொன்னா நீங்க நம்பணும். 1984 ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்ப எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு அப்ப நான் குழந்தை மாதிரி. அப்பயே எங்களுடைய நினைவுகள் நல்லா ஞாபகம் இருக்கு. திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்போ என்ன பண்றாரு, இலங்கையில தமிழக மக்களுக்கு ஆதரவா இருக்காரு. தமிழ்நாட்டுல எப்படி இருந்த அரசியல் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த கேடுகெட்ட அரசியலில் ஒரு இனத்தையே அழித்த ஒருவருக்கு இன்னும் நம்ம சப்ப கட்டிட்டு இருக்கிற ஒரு கேடுகெட்ட நாட்டுல நம்ம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு நினைவை ஏற்படுத்துது இந்த 40-50 ஆண்டுகால நினைவுகள். 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர். அவர் விடுதலை புலி அப்படின்றத மறந்துருங்க. விடுதலை புலிக்காக அவர் ஹெல்ப் பண்ணார்ன்றது கிடையாது. ஒரு தனி ஈழம் வேணும், தமிழர்களுக்காக ஒரு நாடு வேணும், அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைய காலகட்டங்கள்ல திமுக, அதிமுக 2 கட்சியுமே சேர்ந்து அப்ப நம்முடைய இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்காக தனி ஈழம் வேண்டும் என்று அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. எல்லா உதவியும் செய்தவர் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி கலைஞரும் பண்ணியிருக்காங்க. ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அளவுக்கு அவர் பண்ணல. ஆனால் அவருக்குமே அப்போஸ் பண்ணல, சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்பயுமே தனி ஈழம் வேணும், அந்த மக்கள் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு, நம்ம தமிழ் மக்கள் சொந்தங்கள் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு உதவி செஞ்சவங்க 2 பேரும். அது அப்படியே ஒரே ஒரு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மறைவுக்கு பிறகு அப்படியே அந்த தனி ஈழம் கனவே தகர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லணும். ஒருவேளை எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு 5 வருஷம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயமும் இருந்திருக்காது. அன்னைக்கே தனி ஈழம் வாங்கி கிளீனா முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் தனி ஈழத்துக்காக அங்கு வாழும் நம்ம தமிழ் சொந்தங்களுக்காக அவர் இலங்கையில கண்டியில தான் பிறந்தார், எல்லாருக்கும் தெரியும். இருந்தா கூட அவர் ஒரு மலையாளி அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தான் பிறந்த ஊர் அப்படின்றது எந்த விதமான பாகுடன் தன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த தமிழர்களுக்காக அந்த தனி ஈழத்தை உண்டு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச உதவி இது வரைக்கும் எந்த தமிழக முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலை. எந்த இந்திய பிரதமரும் அன்றைக்கு இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த சப்போர்ட் அளவுக்கு கம்பல் பண்ணி பண்ண சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்க இருந்தார்னா தமிழ்நாட்டில் இருந்தார். நம்முடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் இலங்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல அதற்கான ஒரு வலிமையான ஒரு வலிமையான ஒரு முதலமைச்சர் வேணும் அப்படின்னு இந்த உலகத்தையே தமிழ் மக்களுக்கே உணர்த்தியவர் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த நேரத்துல அங்க ஈழத்துல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கான ஒரு முதலமைச்சர் இருந்தார். கால நேரம் என்ன பண்றது தெரியல. 1987 புரட்சி தலைவரை நம்முடைய இயற்கை கொண்டு சென்று விட்டது.
அதனுடைய அதற்கு பிறகுதான் இது எல்லாமே வந்து ட்விஸ்டாய் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம், அந்த மரணம் ஏன் ஏற்பட்டது அப்படின்றது பல பேருக்கு தெரியும். அவர் வந்து அமைதிப்படைன்னு ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. அதுல ரெண்டு, அதாவது நம்ம ரொம்ப டீப்பா பேச முடியலனால மேலோட்டமா சொல்ல வேண்டிய சில கட்டாயத்தில் இருக்கும்போது, அங்க இலங்கையில இவர் அனுப்பிய அமைதிப்படை வந்து ஒரு தவறான விஷயங்களை செய்து, இவர் வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்காக அனுப்பிய அந்த அமைதிப்படை தமிழ் மக்களையே வந்து பழி வாங்குற அளவுக்கு ஆனதுனால, அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு அவசரப்பட்டதா அதை நான் வந்து இந்த இந்த மொத்த விஷயத்திலுமே வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து விடுதலை புலிகள் செய்யாம இருந்திருக்க வேண்டியது ஒண்ணு வந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவருடைய படுகொலை. அதை நான் நியாயப்படுத்தவே விரும்பல. அது எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை வந்து விடுதலை புலிகள் செஞ்ச ஒரே ஒரு தப்புக்காக, அது மட்டும் அவர் செஞ்ச பெரிய தப்பு, சின்ன தப்பு பெரிய தப்பு. அது வந்து நம்முடைய அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அங்க கொடுமை பண்ணாரு, அவர் ஆப்போசிட்டா நடந்தாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்தா வந்து வேற மாதிரி வந்து மாத்திடுவாருன்னு என்னதான் இருந்தாலும், ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை வந்து இன்றைய விடுதலை புலிகள் கொன்றது இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டமா வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு தனி ஈழம் வேணும் அப்படின்ற ஒரு கனவையே வந்து புதைச்சது 1991 மே 21. உங்களுக்கு தெரியும், அது ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம இந்தியாவில் ஏற்கனவே வந்து இந்திரா காந்தி அம்மா படுகொலை தான் பண்ணப்பட்டாங்க. ஆனாலும் நம்முடைய தமிழினத்தை சார்ந்த ஒரு ஆள் அந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஏற்பட்டு அன்றிலிருந்து அவங்க ஒரு பேன் பட்ட, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சக்தியா மாறிட்டாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகி மறுபடியும் நார்வேன்னு ஒரு ஒரு தூதுக்குழு வந்து மறுபடியும் இலங்கைக்கும் அவங்க அவங்க வந்து எடுத்தது வந்து ஒரு ஆயுத முறை தான் அவங்க எடுத்தாங்க. அன்பு முறையை அங்க ஒர்க் அவுட் ஆகல. அவங்க ஆயுதத்தை எடுக்கும்போது நம்ம ஆயுதம் எடுக்காம இருக்க முடியாது. ஆயுதத்தை எடுத்து போராடியவர் திரு பிரபாகரன் அவர்கள், விடுதலை புலிகளுடைய இயக்கத்தின் தலைவர். எல்லாம் பண்ணாங்க நம்முடைய மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள். எல்லாமே நடந்தது. எல்லாம் ஒன் பை ஒன்னா நடந்து 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 தமிழீழம் வர நெருக்கத்துல வந்து மறுபடியும் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகி இந்தியா சொல்லுவது வந்து மறுபடியும் வந்து அவங்க கேட்கணுன்ற கட்டாயம் வரும்போது மறுபடியும் எதிராக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு கட்டம் அப்படியே போயிட்டே இருக்கு. இதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முதல்ல இந்த நடந்து முடிந்த இந்த சம்பவத்தை வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்க அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் முதலமைச்சர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணா இன்ஃபர்மேட்டிவா இருந்தாங்க. எல்லாமே இருக்கும், அப்பயும் எல்லாமே இருக்கும். ஆனா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அப்பெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்துல போட்டோஸ் வச்சு காமிச்சாங்க, இந்த மலை கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அங்க இலங்கையில என்ன பிரச்சனை, நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை, இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இந்த மே 18 2009 நடந்த இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனைனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து இன்னைக்கு இருக்க சூழலுக்கு போவோம். இந்த 2009 வந்து ஒரு இறுதிக்கட்ட போர் நடக்குது. கிட்டத்தட்ட 21 27 நாடுகள் ஒண்ணு கூட்டா சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது அந்த அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறது இந்தியா அப்படின்ற ஒரு அலிகேஷன் இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது உங்க பார்வைக்கு விட்டுடுறேன். திருமதி இந்த நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கணவரான ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளான மே 21 அன்றுக்குள் 2009 எலெக்ஷன் நடக்க போதீங்க அதுக்குள்ள, ஏன்னா இந்த அடுத்த நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரியாத புதிரா இருந்தது. 2009 அப்ப வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய எல்லாத்தையும் நான் தரானா மே 21 எனக்கு வந்து மிஸ்டர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த உயிர் வேணும், அதுக்கான எந்த உதவி வேணா பண்றேன்னு அவங்க சொன்னதாகவும், அதனால வந்து எல்லா நாட்டு உதவியோட வந்து இந்த போர் நடந்ததாக வந்து சொல்லப்படுது. இது வந்து உண்மையா பொய்யா எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுறேன். நம்ம வந்து எந்த விதமான கன்க்ளூஷனுக்கும் வரல. என்ன அவங்க சொன்னாலும் அது உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு சண்டையில ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா அந்த 22 நாளோட உதவியோட எந்த வகையிலும் வீழ்த்த முடியாத விடுதலை புலிகளை வந்து நயவஞ்சகமா ஒரு இடமா வீழ்த்தி 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 ஒரு இடமா கவர் பண்ணி கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் தான் முள்ளிவாய்க்கால். அதாவது விடுதலை புலிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்த கடைசி பகுதி வந்து முள்ளிவாய்க்கால் பகுதி. 2009 வார்ல வந்து இங்க தமிழ்நாட்டில இருந்து எந்த விதமான உதவியும் முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு, அதாவது ஈழத்துக்கு போகாம முதல்ல தடுத்தாங்க. அப்போ வந்து இங்க வந்து முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. நான் ஏன் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு தான் அந்த அந்த ஈழத்துல வந்து
தனியிடம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல வந்து உதவி செய்ய வேண்டியது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அப்பதான் அங்க வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியும் அப்படின்றது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. அப்ப முதல்ல வந்து என்ன பண்றாங்க, 2009 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது மத்தியத்துல வந்து இருக்கக்கூடிய நம்முடைய சோனியா காந்தி அம்மா, அதாவது பிரதமரா இருந்தாங்க இல்லையா, அப்ப மன்மோகன் சிங் ஐயா பிரதமரா இருந்தாங்க இல்லையா, அப்ப இங்க இந்த 2G வழக்குல வந்து நல்லா போட்டு அந்த ஃபேமிலியே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஜெயில போட்டுரும், அவங்க மனைவில இருந்து மகள்ல இருந்து எல்லாரும் ஜெயில போட்டுன்ற மாதிரி அவங்கள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி எந்த விதமான உதவியும் இங்க இருந்து அரசாங்க சப்போர்ட்டோட எந்த உதவியும் இங்கிருந்து ஈழத்துக்கு போகாத மாதிரி என்ன பண்றாங்க, முதல்ல அந்த கடற்கரை பகுதியை வந்து ஃபுல்லா சீல் பண்றாங்க. அது நாளாக 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 சாப்பாடு போகாம எதுவுமே போகாம ஆயுதங்கள் போகாம எதுவுமே இங்க இருந்து போல. அதுக்கு முன்னாடி எல்லாமே இங்க இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சொன்னேன், மறுபடியும் ஈழம் இருக்குன்னா நம்மள தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒத்துமையா தமிழ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த அந்த ஈழத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் அங்க வெற்றி பெற முடியும். அது இன்னைக்கும் அதே தான் நிலைமை, நாளைக்கு வந்தாலும் அதான் நிலைமை, கடந்த காலமும் அதான் நிலைமைன்றத ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வெறும் ஈழம்னா அங்க மட்டும் போராடுறது இல்லை, அவங்களும் நம்மளும் ஒரே ஆட்கள்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். நம்ம எப்படி ஒரு ராமநாத மாவட்டம், எப்படி தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்ற மாதிரி ஈழமும் வந்து ஸ்ரீலங்கா, அது வந்து அதுல உண்மை கதைலாம் வேற கதை. அது உண்மையா வந்து அது ஸ்ரீலங்காவா இல்ல தமிழ்நாடெல்லாம் ஒரு வரலாறு எடுத்துட்டு போனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது தமிழர்களுடைய நிலம். அது அந்த நிலத்துல எப்படி மற்றவர்கள் வந்து ஆக்கிரமிச்சான்றலாம் வேற கதை, அதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த இடம் நமக்கு சொந்தமான இடம்ன்றது மட்டும் நீங்க இப்போதைக்கு மனசுல வச்சுக்கணும். அந்த நமக்கு சொந்தமான இடத்த நம்ம அடையிறதுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை, அத்தனை பிரச்சனையுமே வந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியா இருந்த மன்மோகன் சிங், திருமதி சோனியா காந்தி அவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய எல்லா உதவியும் தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 22 நாடுகளும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணி 22 நாடுகள் சேர்ந்து ஆயுத போரை வந்து விடுதலை புலிகள் மேல நடத்துறாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ போராடுறாங்க. போராடி எங்கேயுமே அவங்க பின்வாங்கல. எல்லா இடத்துலயும் வந்து விடுதலை புலிகளுடைய கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு 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 கடைசியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரே ஒரு கிராமம் முள்ளிவாய்க்கால்ன்ற ஒரு கிராமம் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ஸ்ரீலங்கா என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கவர்மெண்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா, அதாவது அப்பாவி மக்கள் எல்லாரும் அங்கிருந்து நாங்க ஒரு முகாம் அமைக்கிறோம், அந்த முகாமுக்குள்ள வந்து நீங்க வந்து சேர்ந்துங்க, அந்த முகாமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க சேஃப், நீங்க முகாம் விட்டு வெளில இருந்தீங்கன்னா எல்லாரும் நாங்க சுட்டு சாவடிக்க போறோம், யார் யார் உண்மையான மக்கள் எல்லாருமே நீங்க வந்து முகாமுக்குள்ள வந்துருங்க, முகாமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வெளில இருக்கிறவங்க வந்து ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரையும் சாகடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் டிவியில பார்த்துருக்கோம், நாங்க வந்து எதுவும் பொய்யாலாம் சொல்ல, அப்ப டிவியில அந்த மக்கள் எப்படி திறமா போனாங்க, அந்த அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தான் அலோவ் பண்றாங்க. ஏன்னா நீங்க உள்ள ஆயுதம் வச்சா சைலண்டா வச்சுதான் என்ன பண்றதுன்னா நீங்க ஒரு ட்ரெஸ் இல்லாம தான் உள்ள போகணும். அங்க போனதுக்கு அப்புறமா நீங்க வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு திரும்பலாம். அது நீங்க சாக வேணாம்னா அதை உள்ள வாங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டி போட. அந்த குழந்தைய, பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு போனதெல்லாம் வந்து இன்னும் கூட எங்க நினைவுல அப்படியே இருக்கு. அது வந்து அந்த காலத்துல டிவியில வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க, எப்படி ஓடுறாங்க பாருங்க மக்கள். பிபிசி நினைக்கிற தெரிஞ்ச சேனல். அப்ப இந்த அளவுக்கு கச்சடா, இப்ப இருக்க கச்சடா டிவிகள் இத்தனை, இந்த நம்முடைய தமிழ் சேனல் மாதிரி ஒரு கேவலமான ஒரு சேனல் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய செய்தி சேனல் மட்டும் இல்லை, இந்தியாவில இருக்கிற எல்லா செய்தி சேனலும் என்ன பொறுத்தவரைக்கும் கேவலமான செய்தி சேனல்கள். என்ன அப்படின்னு சொன்னா ஒருவர் கூட ஒரு நாள் கூட ஒரு உண்மையை கூட பேசுவதில்லை, பணம் கொடுத்தா என்ன வேணா பேசுவோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த தமிழக சேனல்களோட அன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஏன்னா ஒரு நியாயமான ஒரு டிவி ஒரு பிபிசி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு உண்மையை தெரிவிக்கக்கூடிய ஒரு சேனல் இன்னை வரைக்கும் இருக்கு அப்படின்ற கட்டாயத்தில் தான் அன்னைக்கு அந்த பிபிசி சேனல்ல போடுறாங்க. போடும்போது அந்த மக்கள் எப்படி வந்து உள்ள போனாங்க அப்படின்றது நாங்களாம் வந்து டிவில வந்து நேரடியா பார்த்தோம். எல்லாரும் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டாங்க. ஒரு ஒரு வேலி மாரி போட்டு உள்ள போட்டு அடைச்சிட்டு சுத்தி ராணுவர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு சேட்டலைட்ல வந்து மேல இருக்கிற சேட்டலைட் வந்து அந்த படம் முடிச்சு காட்டுது, இத்தனை லட்சம் மக்கள் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேட்டலைட்ல காட்டுது. அந்த பிக்சரையும் வந்து காட்டியிருந்தாங்க. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்த மக்கள் மொத்த பேரும் அப்படியே சாகடிக்கப்பட்டாங்க. எத்தனை விதமான துன்பங்கள் இருக்கோ அதை நம்ம பேசுறதுக்கே நமக்கு வந்து கண்ணு கலங்குது. அந்த அளவுக்கு வந்து கொத்து பாம்புன்னுவாங்க, அப்பெல்லாம் கொத்து கொத்தா பாம்பை போட்டு துப்பாக்கியால சுட்டு உள்ள இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சு ஒரு பெரிய தமிழ் ஒரு இனப்படுகொலையை நடத்தியது இலங்கை அரசு. ஏன் நடத்தினாங்கன்னு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? வந்த பொதுமக்கள்ல எத்தனையோ பேர் விடுதலை புலிகள் இருப்பாங்க, அது மறுபடியும் இவங்க வந்து உயிர் நம்ம கொடுத்தோம்னா மறுபடியும் இவங்க பொழைச்சு மறுபடியும் இந்த நிறுவனத்தை நடத்துவாங்க, இந்த இயக்கத்தை நடத்துவாங்க. ஸோ எல்லாரையும் கொண்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒரே நாள்ல கொன்று குவிச்சு அந்த இடத்தையே சுடுகாட்டாக்கி அந்த இடத்தையே வந்து ஒரு மயானம்னா மயானம் இல்ல,
அந்த மாதிரி நீங்க இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்றீங்களா, அதை விட ஒரு மோசமான ஜாலியன் வாலாபாக் படுகொலையில வந்து உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, நீங்க பாதுகாப்பா வந்து இருப்பீங்க, இங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் பாம்பு போட மாட்டேன், குண்டை போட மாட்டேன்னு சொல்லி வர வச்சு, ஆனா அங்க எல்லாரையும் ஒரு இனப்படுகொலை நடத்தியது வந்து இலங்கை அரசு. இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இன்று இருக்கும் மக்கள் சினிமா வந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்துருங்க. நீங்க போதை மயக்கத்தை விட சினிமா மயக்கம் கேவலமான மயக்கம். போதை அடிக்கிறோம் நீங்க, ஒரு விவரம் வந்து ஒரு பொது விவரம் வந்து யாருக்கு தெரியும்னா, சினிமா பார்க்கறவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்க சரக்கு அடிக்கிறான் பாருங்க, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 4 பேர் உட்காந்து சரக்கு அடிப்பானுங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவங்க சினிமாவும் பேசுவாங்க, ஆனா இந்த உலக விஷயம் வந்து ரொம்ப பேர் பேசுவாங்க. இந்த சரக்கு அடிக்கிறவனு இருக்கிற அந்த ஒரு ஒரு பிரெயின் வந்து கண்டிப்பா இந்த சினிமா பவன் இருக்காது. சரக்கு அடிக்கிறவனுக்கு அந்த போதை இருக்கிறான் பாருங்க, அவன் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். ஆனா இந்த சினிமா பார்க்கறவனுக்கு இந்த கருப்பு படம் என்ன கோடி சம்பாரிச்சுது, இந்த ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அஜித் அடுத்து என்ன படம் நடிக்க போறாரு, இதை தவிர ரஜினி ஏன் இப்படி பேசுறேன், இதை தவிர வேற எந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாதவன் இந்த சினிமா மோகத்தில் விழுந்தவர்கள். சினிமா பார்ப்பவர்கள் தான் இன்று உலகத்திலேயே இன்று, அதாவது தமிழ்நாட்டுல வந்து மிக கேவலமான விஷயம், சினிமாவை வைத்து அரசியலை அரசியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள விட ஒரு கேவலமானவர்கள் வந்து, அதை விட கேவலமானது ஒரு தவறான வார்த்தைன்னு நீங்க நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் இருப்பவர் சினிமா மோகத்தில் விழுந்தவர்கள். தமிழ்நாடு என்பது என்ன மாதிரியான ஒரு இனம், அந்த இனத்தை உண்மையா சொல்றேன், போதை அடிக்கிறவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நீங்க சரக்கு அடிக்கிற கும்பல உட்காந்தீங்கன்னா அவங்க அவ்வளவு உலக விஷயம் பேசுவாங்க, அவ்வளவு உலகம் தெரியும். ஆனா சினிமா பாருங்க, அது தெரிய மாட்டேங்குது. வந்து ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இன்னைக்கு இந்த இலங்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு முதல்வராக இருந்த திரு விஜய் அவர்கள், இன்று நீங்க ஒரு தமிழர் தானே சொல்ற, தமிழ் திராவிடம் தமிழ் தேசம் ரெண்டும் தன் கண்கள் சொன்னாரு. இன்னைக்கு மே 18 இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு எதனா ஒரு ஒரு தமிழக அரசு எடுத்து எதனா ஒரு பண்ணாரா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் தான் பண்ணாரா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பண்ணாரா? இதை கிட்டத்தட்ட 18 வருஷமாக 2009 இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாதுன்றதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இன்னைக்கு நாங்க இருந்த நாள் வந்து அன்னைக்கே இருந்தோம். அன்னைக்கு முதல்வராக இருந்த திரு திரு செல்வி ஜெயலலிதா அம்மாவும் திரு கலைஞரும் திரு திரு செல்வி ஜெயலலிதா அம்மாவுமே வந்து இதை பற்றி சரியான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தல. இன்னைக்கு ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தலைவன் மட்டும், திரு சீமான் அப்படின்ற ஒரே ஒரு தலைவன் மட்டும் இன்றைய தேதியில இல்லாம இருந்திருந்தால், இந்த விடுதலை புலிகள், இந்த பிரபாகர் மேதகு பிரபாகரன் ஐயா, அப்புறம் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு தலைவனா இருக்கக்கூடியவர் வந்து திரு சீமான் அவர்களை வந்து கட்சி பாகுபாடு சொல்லல. எத்தனையோ வந்து தலைவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, போயிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா இந்த தமிழ் மக்களுக்காக தன்னை வந்து நிரந்தரமா தன்னை வந்து செலவிட்டவர் வந்து திரு சீமான் அவர்கள். அவர் மட்டும் இன்னைக்கு இங்க இல்லை அப்படின்னா, இந்த விஷயம் இந்த அரசியல் தலைவர் நம்ம கிட்ட இருந்து மறைச்சு இதுன்ற ஒரு ஒரு இன்சிடென்ட்டே இல்லாத மாதிரி ஸ்ரீலங்கா வேற ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கியிருப்பாங்க. இன்றைய தேதியில் இந்த விஷயத்தை வந்து நம் மக்களிடையே கடத்தி மக்கள்கிட்ட வந்து இன்னும் இந்த விஷயத்தை வந்து உயிர்ப்போட வச்சுட்டு இருக்குது திரு சீமான் அவர்கள். ஆனா அவரையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழக மக்களோட ஒரு ஃபேவரட் என்ன, சினிமா பார்த்துட்டோம், அருமையா அவருடைய முகத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சது அவருக்கு வாக்குகள் அளிச்சு, இப்ப இவர் என்ன பண்ணீங்க, 4% வாக்குகளை குறைச்சிட்டீங்க. போன வருஷம் வரைக்கும் சீமான் பேசுற பேச்சு எல்லாரும் கவனிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவருக்கு 8.5% ஓட்டு வந்துச்சு. அப்ப அந்த மக்கள் வந்து இவருடைய தமிழ் தேசியத்தை வந்து ஆஹ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல இருந்து எல்லாருமே வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கான இந்த நாளை வந்து கொண்டாடுவோம்னு எதிர்பார்த்த நேரத்துல தவறான ஒரு சினிமா மோகத்தால நீங்கள் அளித்த அந்த வாக்கால மீண்டும் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் ஈழம் மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஒரு தமிழர்கள் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடம் கீழே விழுந்து விட்டது. இதற்கு நீங்கள் என்ன காலம் என்ன பதில் சொல்ல மட்டும் தெரியவில்லை. எப்ப இந்த சினிமா முகத்துல இருந்து வெளில வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையா இந்த மாதிரி விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து சொல்றது வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நான் சொல்றேன், இந்த விஷயத்தை நடத்திய காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய துணையாக கொண்டு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஏதோ ஒரு எம்பி வந்து இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. நான் அவரை பத்தி எல்லாம் பேச விரும்பல, ஏன்னா அவரை பத்தி கதை எடுத்தா அது ஒரு ஆயிரம் பக்கம் வரும். இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் மத்தியில வந்து முதல்ல ஒற்றுமை இல்லை, ஒற்றுமில்லாத ஒரு விஷயத்தால ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தை திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்காரு. தலைவர் சின்ன சின்ன தலைவர் பண்றாங்க எல்லாம் ஒரு 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 ரூமுக்குள்ள ஒரு ஹோட்டல்ல பண்றதை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து பண்ணி
ஒரு மிகப்பெரிய எழுச்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறது திரு சீமான் செந்தமிழ் சீமான் அவர்கள். அவர் வெற்றி பெறார், தோல்வி அடைகிறார் அப்படின்றது உங்களுடைய தோல்வி. ஆனால் அவர் இன்னும் மக்கள் மத்தியில பேச வச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இந்த ஈழ பிரச்சனையை இன்னும் அவர் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துக்காவது திரு சீமான் அவர்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மே 18 நடைபெற்ற இந்த ஒரு இனப்படுகொலையை அடுத்த முறையாவது ஒரு மிகப்பெரிய லெவல்ல தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. சினிமா முகத்தோட்டு கொஞ்சம் வெளியில வாங்க.